வணக்கம். உலகத்தில் இருக்கிற அத்தனை சாய் அன்பர்களுக்கு, சகோதரர்களுக்கு, பக்தர்களுக்கு அன்பான நமஸ்காரம். நீண்ட காலம் கழித்து ஒரு பெரிய பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனைக்காக நீங்கள் பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கிற வேண்டுகோள். சுவிட்சர்லாந்தில் இருக்கிறவர் எனக்கு ஃபோன் செய்து இந்த பூஜையை பண்ண சொன்னார். அவருக்காக இன்னைக்கு சாய் மகாராஜுக்கு பூஜை, அபிஷேகங்கள், ஆராதனைகள், நைவேத்தியங்கள், அன்னதானங்கள் அப்படின்லாம் நடக்குது. என்ன பிரார்த்தனை அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம் ஒருத்தவங்க கூட நல்லா பழகிட்டு இருப்போம், ஒரு கட்டத்தில் பேசாமல் விட்டுருவோம். அதுக்கு காரணம் என்ன, ஏங்க பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, ஏங்க அவனை ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள குற்றம் சொல்லுவோம். நான் இப்போ ஒருத்தவங்க கூட நான் பேசாமல் இருக்கேனாக்கா அவங்கள குற்றம் சொல்லுவோம். அவங்க கிட்ட கேட்டாக்க என்னைய குற்றம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த அன்பர், இந்த மனிதர் ரொம்ப அற்புதமான மனிதர் அப்படின்னு தெரிஞ்சுது. நம்ம வீட்டுக்கு பக்கத்து தெருவில் இருக்கிறவங்களையோ பக்கத்தில் இருக்கிறவங்களையோ கூட நம்மளால அனுமானிக்க முடியல, புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனால் இந்த அன்பர் சுவிட்சர்லாந்தில் இருக்கிற அந்த சாய்பாபா பக்தர் எனக்கு தொலைபேசியில் வாட்ஸ்அப் காலில் வந்து பேசுகிறாரு. அப்படி பேசும்போது அவர் எனக்காக பாபாவுக்கு பூஜை பண்ணுங்கண்ணா அப்படின்னாரு. வணக்கம். தெய்வ கடாட்சம் ஓம் சேனலுடைய அன்பான சகோதரர்களுக்கு சாய்ராம் சொல்லி என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை பணிந்து உங்களுடன் உரையாட தொடங்குகிறேன். நான் உங்கள் ராம்ஜி. உங்களுக்கெல்லாம் தெரியும், நிறைய பேர் என்னுடைய முகநூல் பக்கத்துலலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பல வருஷமாகவே சாய்பாபா பூஜை பண்ணிட்டு இருக்கிறதும், சாய்பாபாவுக்கு பூஜை செய்து அந்த அன்னதானங்களை கொடுக்கறதும், பல பேர் இல்லத்துக்கே வந்து அன்னதானத்தை சாப்பிட்றதும் அப்படின்னு நிறைய நடந்துட்டு இருக்கிற விஷயம். இன்னைக்கு சுவிட்சர்லாந்துலேருந்து ஒருத்தர் இதற்கான உதவிகளை எல்லாம் தந்து நான் நல்லா இருக்கணும், என் மனைவியோட நான் சேரணும், பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். நான் திரும்ப அந்த முன்னாடி ஒரு தடவை சொன்னேன் இல்லையா, அவர் தன்னுடைய தவறை உணர்ந்துட்டார். தவறு செய்யறதுங்கிறது வாழ்க்கையில ஸ்லிப் ஆகிறது சகஜம்தான். ஸ்லிப்பாகி விழுந்தவன் திரும்ப எழுந்திருக்கணும். அப்படி எழுந்திருக்கும் போது நாம கை கொடுக்கணும். அந்த அந்த அன்பர் தன்னுடைய மனைவியோட திரும்ப சேரணும். இது போல பாபாவுக்கு பல பிரார்த்தனைகளை நாங்கள் செய்திருக்கோம். பல ஊர்ல இருந்தெல்லாமே என்னுடைய தோழி பாரதியா இருக்கட்டும், பாரதியோட சகோதரன் பெயிண்டிங் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து பண்றாப்புல, இன்னும் கணேஷ்னு ஒரு தம்பி, இன்னும் ஒருத்தர் சிவகாசிலேருந்து ஒரு தம்பி அப்படின்னு போட்டோலாம் கூட எங்களுக்கு அடிச்சு கொடுத்தாரு. இது மாதிரி பல உதவிகள் அவங்க செய்தாங்க. இன்னைக்கு அபிஷேகம் பண்றதுக்கு உண்டான பல விஷயங்களுக்கு அந்த அந்த திருவாசி மாதிரி இருக்கிற விஷயங்கள்ல இருந்து என்னுடைய தோழி வாங்கி கொடுத்தது, என்னுடைய உறவுக்காரங்க வாங்கி கொடுத்தது, என் குரு பத்தினி சாந்தாமா நிறைய ஆசையா நீ பண்ற ராம்ஜி அப்படின்னு வாங்கி கொடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனா இட்லி தட்டு கம்மியா இருந்தது, அந்த இட்லி தட்டை கூட என் குரு பத்தினி சாந்தாமா வாங்கி கொடுத்தாங்க. இன்னைக்கு சாந்தாமா தெய்வம் ஆயிட்டாங்க. இந்த தருணத்துல இந்த பூஜை உங்களுக்கு பல சந்தோஷங்களை, பல நிம்மதியை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். சாய் மகாராஜனுடைய அருட்கடாட்சம்ங்கிறதே அப்படித்தான், திடீர்னு நடக்கும். அது ஒரு ஒரு மேஜிக் தான். அப்படிதான் அது. சாய் பகவானை கெட்டியாக பிடித்துக் கொள்வோம். எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ நீங்க சாய்ராம், ஓம் சாய்ராம் அப்படின்னு சொல்லுங்க. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம் நாம சொல்ல சொல்ல நம்மள பக்கத்துல ஏதோ ஒரு வடிவமாக, ஒரு இளைஞராக, ஒரு கிழவராக, முதிர்ந்தவராக, பெண்ணாக, பெண்மணியாக, பாட்டியாக, ஒரு குழந்தையாக வந்து நமக்கு உதவி செய்யக்கூடியவர் இவர். கெட்டியா பிடிச்சுக்குவோம். நம்ம வாழ்க்கையில இருக்கிற சகல கஷ்டங்களும் நீங்கணும்னு உங்களுக்காக நானும் இங்க பிரார்த்தனை வச்சுக்கிறேன். நானும் எனக்காகவும் பிரார்த்தனை பண்ணி வச்சுக்கிறேன். என்னுடைய குடும்பம் சௌக்கியமா இருக்கணும், என்னுடைய குழந்தைகள் மென்மேலும் வளரணும், என்னுடைய குழந்தைகளுடைய நண்பர்கள் எல்லாருமே சௌக்கியமா இருக்கணும் அப்படின்லாம் நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதே போல உங்களுடைய பிரார்த்தனைகளையும் நான் இங்கே வைக்கிறேன். நீங்க மனசார நீங்க என்ன நினைச்சிருக்கீங்களோ அந்த பூஜையை, இந்த பூஜையின் மூலமாக அதை நான் அப்படியே சமர்ப்பிக்கிறேன். பாபா உன்னை பார்த்து வேண்டிக் கொள்கிற அத்தனை